Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 697 part 2. ஓபன் பண்ணா நம்ம உசோப்பு போன எபிசோடு அந்த சுகர் எங்க இருக்கா என்னன்னு கூட தெரியாம வியோலா சொல்றத வச்சு பெர்ஃபெக்ட்டா எய்ம் வச்சான். அதுவும் எப்படின்னா அங்க இருக்க ஜன்னல்ல கரெக்டா பூந்து போகணும். மிஸ் ஆச்சுன்னா டண்டனக்கா தான். சோ கரெக்டா அந்த சுகர் ஜன்னலோட பொசிஷனுக்கு நேரா வந்து நிப்பா. இப்ப அடிச்சா கரெக்டா இருக்கும்னு உடனே அவனும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அடிக்க ரெடி ஆவான். இங்க சுகர் என்னடான்னா அவனுக்கு பக்கத்துல வந்துகிட்டே இருக்கா. அதை பார்க்கும்போது வியோலாக்கு அப்படியே பிபி பிரஷர் எல்லாம் ஏறுது. லூஃபிய தொட்டாலே போதும் சோலி முடிஞ்சு எல்லாருமே அவனை மறந்துடுவாங்க. உசோப்பு நான் அதுக்கு கண்டிப்பா விடவே மாட்டேன்னு அவனோட எய்மை பயங்கர அக்யூரேட்டா வைப்பான். வேர்த்து ஊத்துது, கையை காலெல்லாம் நடுங்குது. ஆனாலும் என் ஃப்ரெண்ட நான் காப்பாத்தாம விட மாட்டேன்டான்னு எய்ம் வச்சுட்டு சும்மா சட்டுன்னு அடிப்பான். அப்படியே பிச்சுக்கிட்டு போனது அந்த ஜன்னலுக்கு ஒரு 100 சென்டிமீட்டர் கீழே போய் அடிச்சு வெடிச்சிரும். அவ்வளவுதான் அந்த சுகர் நம்ம லூஃபிய தொடுவா. அப்படியே பொம்மையாகி பொத்துன்னு விழுவான். அதை பார்த்துட்டு ஐயோ லூஃபின்னு நம்மளு காட்டு கத்துவான். இதுக்கு மேல கத்தி என்ன பண்றது, அதான் மட்டையாயிட்டானே அப்படின்னு நீங்க நினைச்சு சாக்காவீங்க. ஆனா அதான் இல்ல, இது எல்லாமே உசோப்போட இமேஜினேஷன். மிஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தான். ரிசல்ட் பக்காவா இருக்குது. அதனால நான் விட மாட்டேன், இந்த கண்ட்ரியை காப்பாத்தியே தீருவேன், என்னால முடியும் அப்படின்னு பயங்கரமா போக்கஸ் பண்ணுவான். சோ அப்படிங்கும்போது அவனுக்கு முதல்ல அந்த கோட்டை அப்படியே தெரியும். அப்படியே ஜூம் பண்ணி போக போக அந்த ஜன்னல் மட்டும் பக்காவா தெரியும். அதுக்கப்புறம் அதுல இருக்க கேப் தெரியும். அதுக்கப்புறம் உள்ள இருக்கவங்க எல்லாத்தையுமே இங்கதான் இருப்பாங்கன்னு அசியூம் பண்ணி சூப்பர் க்ரோன் அப் கிரேட் பிளாக் கபூட்டோ ஸ்பெஷல் லாங் ரேஞ்ச் அட்டாக் பகுவான் தட்டி தூக்குன்னு சொல்லிட்டு எய்ம் வச்சு ஒரு அடி அவன் அடித்து விட்ட உடனேயே பின்னாடி இருந்து மக்கள் சும்மா பிச்சுக்கிட்டு வருவாங்க. உசோப்புக்கு அப்படியே நடுங்கிட்டு இருக்குது. ஏன்னா அது டிராவல் பண்ணி போயிட்டு இருக்குது. கரெக்டா அவன் எய்ம் பண்ண மாதிரி சுகர் கிட்ட போனோம். இங்க இவனை வேற வந்து புடிச்சிட்டானுங்க. வியோலாக்கெல்லாம் அங்க நடுங்கிட்டு இருக்குது. என்னாகுமோ ஏதாகுமோன்னு. அங்க மத்தவங்க நிலைமை அதை விட மோசம். எல்லாத்தையும் தொவன்னு நார்மல் மக்கள் எல்லாம் போட்டு துவச்சு எடுத்துட்டு இருக்காங்க. திருப்பி அடிக்க முடியும், ஆனா அடிக்க முடியாத நிலைமை. வாட் டு டு. அப்படியே அது பெர்ஃபெக்ட்டா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு பூஸ்ட் கொடுத்து போகும். அதுக்கப்புறம் தான் தெரியுது உசோப் என்ன பண்ணிருக்கான், அவனோட உண்டிகோல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி மட்டும் அவன் இங்க இருந்து அந்த கோட்டைக்கு அடிக்கல. அதுல பூஸ்டர்லாம் யூஸ் பண்ணிருக்கான். அதுல ஃபர்ஸ்ட் பூஸ்டர் தான் எக்ஸ்ப்ளோடிங் ஸ்டார். அது முடிஞ்ச அடுத்த 2 செகண்ட்ல இக்னைட்னு செகண்ட் பூஸ்டர் ஸ்டார்ட் ஆகும். சோ அப்படி செகண்ட் ஒன்னு முடிஞ்ச உடனே அவனோட குண்டு அந்த ஜன்னலுக்கு நேரா திரும்பிடும். அதுல இருந்தே அது அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா உள்ள போயிடும். அந்த டைமுங்கும் போது செவுத்துல எங்கேயும் பற்றக்கூடாது. டார்கெட் கிட்ட போனா மட்டும்தான் இவங்க கோல் சக்சஸ் ஆயிரும். அதே மாதிரி ஜன்னல்ல பூந்து போயிடும். இங்க பாவம் உசோப்பை போட்டு படாத பாடு படுத்திட்டு இருப்பாங்க. அந்த டைமுங்கும் போது சுகர் பழம் தர்றேன்னு சொல்லிட்டு 2 பழத்தை எடுத்து கொடுக்க போவா. அப்பதான் நம்ம உசோப்போட ஸ்பெஷல் ஆமோ அவளை நோக்கி வரும். அதை பார்த்துட்டு அப்படியே பீதி ஆயிருவா. ஏன்னா அது நார்மல் குண்டா இருந்தா பரவாயில்ல, உசோப்போட மூஞ்சி அவன் இதுக்கு முன்னாடி அவளை காட்டு கத்தி நாக் அவுட் பண்ணால அதே மூஞ்ச மறுபடியும் காமிச்சு பயன்படுத்தி மறுபடியும் அதே மாதிரி பயன்படுத்தி அன்கான்சியஸ் ஆகிட்டான். அவ்வளவுதான் பஞ்சாயத்து ஓவர். ஆனா நம்ம ஆளுக்கு ஒன்னும் புரியல என்னதான் நடக்குது இங்கன்னு. அப்படி டிராவல் பண்ணி வந்த உசோப்போட மூஞ்சி அங்க இருக்க செவுத்துல போய் அடிச்ச உடனே எந்த வழியா போனோன்னு டைரக்ஷன் காட்டும். ஆக்சுவலா இதைத்தான் காஞ்சுரோ கிட்ட சொல்லி நம்ம உசோப்பு வரைய சொல்லியிருப்பான். அது எதுக்கு அந்த மாதிரி ஒரு மூஞ்ச வரைய சொன்னான்னு அவங்களுக்கு தெரியல, ஆனா நமக்கு தெரியும்ல. அதைத்தான் நிஜமான ஆப்ஜெக்டா மாத்தி அவனோட பாம்புக்குள்ள உருட்டி வச்சு அடிச்சு விட்டுட்டான். அவன் பிளான் பண்ண மாதிரியே திருச்சிட்டால உடனே அவனோட ஆளுகள்லாம் அடிச்சு புரண்டு வந்து ஐயோ மறுபடியும் மண்ணை கவிட்டாலேன்னு போட்டு அவளை உழுப்புன்னு உழுப்பிட்டு இருப்பாங்க. நம்ம பயலுக்கு ஒன்னும் புரியல என்னடா நடக்குதுங்கன்னு. அதே நேரம் பார்த்தலோமியோ கூட சண்டை போட்டு இருந்துச்சே பொம்மைங்க, அதுங்க எல்லாமே அட்டாக் பண்றத ஸ்டாப் பண்ணிருச்சுங்க. ஏன்னா சுகர் தான் நாக் அவுட் ஆயிட்டாலே. அதனால அப்படின்னா இதுக்கு முன்னாடி லூஃபி கூட சண்டை போடும் போது அந்த சுகர் கான்சியஸுக்கு வந்துட்டா. அதனாலதான் அந்த பொம்மைங்க மூவ் பண்ணி இருக்குதுங்க. இப்ப ஸ்டாப் ஆன உடனே ரோபின் பார்த்தலோமியோ அந்த கேவண்டிஷ் யாருக்கும் ஒன்னும் புரியல. அப்படியே உடஞ்சு சிலுசிலா கீழே விழும். சரி என்னமோ ஒண்ணு பஞ்சாயத்து ஓவர்னு நிம்மதி ஆயிருவாங்க. அதே நேரம் இங்க உசோப்பை போட்டு குண்டு கட்டா கெட்டி நல்லா இறுக்கிடுவாங்களா. அவன் கதறிட்டு இருப்பான், எவனுமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. வியோலாக்கு இங்க ஆனந்த கண்ணீர், சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா சுகரை நாக் அவுட் பண்ணிட்டானே. இந்த அளவுக்கு ஒரு பிரில்லியன்டான ஸ்னைப்பரான்னு சொல்லி அசந்து போய் உசோப்பு நீ சாதிச்சுட்ட, மாஸ் காட்டிட்ட, சுகரு மண்ணை கவிருச்சுன்னு உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு வழியா என் ஃப்ரெண்ட்ஸை நான் காப்பாத்திட்டேன்பா. அங்க கிங்கு மத்தவங்க எல்லாம் ஆடி போயிட்டாங்க. நிஜமாவே அவன் சொன்ன மாதிரி பண்ணிட்டானான்னு. பின்ன இது என்ன சாதாரண விஷயமா? சொல்ல ஏம் பண்ணி அடிச்சிருக்கான்னா உசோப்பு வேற லெவல் தானே. எப்பவும் போல உசோப்பு கடைசி நிமிஷத்துல அவனோட மாச காமிச்சிட்டான். யாரெல்லாம் உசோப்போட ஃபேன்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். காட் உசோப்புக்கு எத்தனை பேர் சப்போர்ட்னு. மொத்தத்துல இப்ப அவனுக்கு 2 பேருமே நல்லா இருக்கானுன்னு தெரிஞ்சு போச்சு. லூஃபி பார்த்துட்டு இதுக்கு மேல எல்லாம் இங்க டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, நம்ம நேரா அவங்கிட்டே போயிடலான்னு கைய வச்சு டைரக்டா போய் மாடிய பிடிப்பான். அப்படியே லாபா தூக்கிட்டு சும்மா சல்லுன்னு மேல போயிருவான். அப்படி போன உடனே டோஃப்ளமிங்கோக்கு முன்னாடி தான் லேண்டிங். வியோலா பார்த்துட்டு அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் டாப் ஃப்ளோர்ல சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னு உடனே உசோப்புக்கு செம ஹாப்பி. லூஃபி சாதிஸ்டான்னு. அட இனிமேட்டு தானே சண்டையே ஸ்டார்ட் ஆக போகுது. சாதிஸ்டான்னு இப்பவே சொன்னா எப்படி? சரி எப்படியோ போய் சேர்ந்துட்டானுங்க. டோஃப்ளமிங்கோ எதிர்பார்க்கவே இல்ல. பரவாயில்லையே வந்துட்டீங்களே, நானே உங்களை தப்பா கணக்கு பண்ணிட்டேன். சரி வந்துட்டீங்க, என்ன விஷயமா வந்தீங்கன்னு சொல்லுங்க. நேக்கு நிறைய வேலை இருக்குதுமானா கொய்யால உன்னை போட்டு புரட்டதாண்டா 2 பேரும் வந்தோம்பானுங்க. என்னடா கண்ணுகளா இப்படி சொல்லிட்டீங்கன்னு இழிச்சுக்கிட்டே கேட்பான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.